வணக்கம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் கோபப்படும் சுபாவத்தை கொண்டவன். ஒருமுறை அவனது நண்பன் அவனிடம் ஆணிகள் நிரம்பிய பையை கொடுத்தான். நீ எப்போதெல்லாம் கோபப்படுகிறாயோ அப்போதெல்லாம் ஒரு ஆணியை இந்த சுவற்றில் அடிக்கவும் என்றான். இளைஞனும் அப்படியே செய்து வந்தான். முதல் நாள் அவன் 35 ஆணிகளை முடித்தான். மறுநாள் 30 என்று இப்படியாக குறைந்து கொண்டு வந்தது. சில நாட்கள் கழித்து அவன் கோபப்படுவதை நிறுத்திவிட்டான். அதனால் அவன் மேலும் ஆணிகளை அடிக்கவில்லை. அதை அவனது நண்பன் பார்த்து பெருமைப்பட்டான். அவனை முழுவதுமாக திருத்த ஆசைப்பட்ட அவன் அவனிடம் அடித்த ஆணிகளை பிடுங்கச் சொன்னான். இளைஞனும் அப்படியே செய்தான். அங்கே ஆணி அடிக்கப்பட்ட வடுக்கள் நிறைய இருந்தன. அதை பார்த்தவன் நண்பன் அவனிடம் சொன்னான், என் நண்பனே, நீ நான் சொன்னபடியே எல்லா வேலைகளையும் செய்தாய். இப்போது நீ அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன. ஆனால் ஆணி அடித்த இடல ஓட்டைகளை பார். இந்த சுவர் முன்னால் இருந்தது மாதிரி இல்லை. எல்லா இடங்களிலும் ஓட்டைகள் உள்ளன. அதுபோலத்தான் நீ கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளும் செயல்களும் ஒரு வடுவை உண்டாக்கிவிடும். நீ என்னதான் உன் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மறையாது. நீ வார்த்தைகளால் உண்டாக்கும் வடுவிற்கும் செயல்களால் உண்டாக்கும் வடுவிற்கும் என்ன ஒரு வித்தியாசமும் இல்லை என்றான். அதற்கு அவன் தன் நண்பனை ஆற தழுவிக்கொண்டு, நண்பா, எனக்கு புதிய அறிவினை கொடுத்தாய் என்றான். நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான், என் நண்பனே, உண்மையை சொல்லப்போனால் நண்பர்கள் ஒரு அரிய பொக்கிஷங்கள். அவர்கள் உன்னை சிரிக்க வைப்பார்கள். உன் வாழ்க்கையில் நீ உயர தட்டி கொடுப்பார்கள். நீ சொல்வதை காது கொடுத்து கேட்பார்கள். நீ நல்ல நிலைக்கு வரும்போது உன்னை புகழ்வார்கள். தவறான வழியில் போனால் கண்டிக்கவும் திருத்தவும் தவறமாட்டார்கள். அதைத்தான் நான் இப்போது செய்தேன் என்றான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நன்றி.